Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா AliExpressல நியூ யூசர் போனஸ், அதாவது ₹2 நமக்கு பொருட்கள் வாங்கலாம். அது ரீசன்ட் பீரியடா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூஸ் ப்ரமோஷன் இன்ஃபோ ஃபெயில், ப்ரமோஷன் ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு எரர் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு. இந்த எரர் ஷோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன? AliExpressல நம்மளுக்கு ₹2 பொருட்கள் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து, அதாவது இந்த ஆஃபர் வந்து இல்லாமல் போயிருச்சா, இல்லாமல் பண்ண போறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால இருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. AliExpress அப்படிங்கிறது உலகத்திலேயே ரொம்பவுமே அதிகமாக நிறைய பேர் ஷாப்பிங் பண்ற ஒரு ஷாப்பிங் சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ரீசன்ட் பீரியடா ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரொமோஷன் தான் இந்த ₹2 நம்மளுக்கு பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ப்ரொமோஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் தான். ஸோ அதை வந்து நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா AliExpress கட்டாயம் கடைசி வரையும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால 100% சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத அவங்க பண்றதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களுடைய சைட்டுக்கு நிறைய விதமான யூசர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுல பார்த்தீங்கன்னா இந்த நியூ யூசர் போனஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சக்சஸான ஒரு ப்ரொமோஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். AliExpressல நிறைய பேர் பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த நியூ யூசர் போனஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரமோஷன் இன்ஃபோ ஃபெயில், ப்ரமோஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எரர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா எல்லாத்துக்கும் வந்து ஷோ ஆகிருச்சு. ஸோ நான் அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண ஒரே ஒரு கேள்வி, ஏன் ப்ரோ AliExpressல இந்த எரர் வந்து ஷோ ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ AliExpressல ₹2 நம்மளுக்கு பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு இருந்த ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட நாட்களா இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா AliExpressல இருந்த ப்ரமோஷன் தான். இந்த ப்ரமோஷனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. யாருக்குமே இந்த ₹2 பொருட்கள் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்குது இல்லை. மோஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த எரர் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு. AliExpress அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரமோஷனை வந்து ஸ்டாப் பண்ணும்போது நாங்கள் வந்து ப்ரமோஷனை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்லணும் அப்படிங்கிற தேவையும் இருக்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போனாலும் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு எரராக இருந்துச்சுன்னா இந்நேரம் அதை வந்து அப்டேட் பண்ணி இருப்பாங்க. இது வந்து எரராக இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷாப்பிங் சைட்டில் வந்து இந்த எரர் வந்து ஷோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 0% தான். இதனால பார்த்தீங்கன்னா இந்த நியூ யூசர் போனஸ் அப்படிங்கறத இல்லாமல் பண்ணி அதுக்கு பதிலா புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சோ அந்த அப்டேட்டுக்காக தான் இந்த எரர் வந்து ஷோ ஆகலாம். சோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ₹2 அப்படிங்கிற இந்த ப்ரமோஷன் மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்டா யாருக்குமே இந்த ₹2 அப்படிங்கிற ப்ரமோஷன் வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுல தான் இருக்கு. சோ கட்டாயம் இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் நம்மளுக்கு வரலாம், இன்கேஸ் இது வந்து வராமலும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இப்போதைக்கு நீங்க ஆர்டர் பண்ணிருக்க பொருட்கள் பாத்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இனிமேல் ஆர்டர் பண்ண போற பொருட்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ யூசர் போனஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் எக்கச்சக்கமான நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி AliExpressல வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த பிரச்சனை வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ₹2 பொருட்கள் ஆர்டர் பண்ண போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. அது கட்டாயம் ஸ்பேமாக ரிப்போர்ட் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய நியூ யூசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியாமல் போணுச்சு. இன்கேஸ் வந்து இந்த நியூ யூசர் போனஸ் வந்து மறுபடியும் வந்துச்சுன்னா நீங்க வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி 48 ஹவர்ஸ் சரி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பொருட்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ யூசர் போனஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ யூசர் போனஸ் அப்படிங்கிறது யாருக்குமே ஒர்க் பண்ணது இல்லை. ஸோ நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கும் வந்து இதுல பொருட்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்காது. பட் நீங்க சாதாரணமாக AliExpressல பொருட்கள் வாங்குற மாதிரி வாங்கணும்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பொருட்கள் வாங்கலாம். அதுல எந்த ஒரு தடையுமே இல்லை, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொமோஷனை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொமோஷன் வரலாம், வராமலும் போகலாம். அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு அப்டேட்டும் வரதுக்கான
வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம், கூடிய சீக்கிரமே அதுக்கான அப்டேட் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை போனஸ்ல வர எரருக்கு முக்கியமான காரணம் அவங்க ப்ரொமோஷனை ஸ்டாப் பண்ணது தான். ஸோ இதுதான் இதுல இருக்க உண்மையான விஷயம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டவுட்டா இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கான தீர்வு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான், இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் AliExpress யூஸ் பண்ணி இதே மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.